நடந்தால் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளலாம். நடக்கவில்லை என்றால் அதைவிட அதிகமாக சந்தோஷப்படலாம். ஏனென்றால் நாளை அதைவிட சிறப்பானதாக ஒன்று நம் வாழ்வில் நடக்கும் என்பதை முழு மனதோடு நம்பலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் என்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்புக்குள்ளன்னா, உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். மின்னல் வேகத்தில் ஒரு அதிரடி மாற்றம் உன் வாழ்வில் ஏற்படுவதற்கான அத்தனை நிகழ்வுகளும் உன் வாழ்வில் ஏற்பட போகிறது. உனக்கு ராஜயோகம் கூடி வந்திருக்கிறது. நல்ல நேரம் உன் வாழ்வில் நெருங்கப் போகிறது என்பதால் தான் என்னுடைய பார்வை, என்னுடைய படம் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. உன் கண்ணில் பட்டிருக்கிறதல்லவா? அப்படி என்றாலே உனக்கான நல்ல நேரம், உனக்கான ராஜயோகம், அதிரடி மாற்றம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். சந்தோஷம்தானே என் பிரியமே? என் அன்பு குழந்தா, உன் சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வை. சாயிநாதரே, என்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் என் மேல் நம்பிக்கையாக நடந்து கொள்கிறார்களா? யார் மீது நான் நம்பிக்கையை வைக்க வேண்டும், யாரை முழுவதுமாக நம்ப வேண்டும் என்று தெரியவே இல்லை சாயிநாதரே என்று என்னிடம் கேட்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. இந்த உலகத்தில் இருக்கும் யாருமே ஏதாவது ஒரு செயலின் மூலமோ அல்லது ஏதாவது ஒரு நபரின் மூலமோ அல்லது ஏதாவது ஒரு பொருள் மீதோ சுயநலமாக இருக்கத்தான் செய்வார்கள். சுயநலமாக இருப்பது நல்லதற்காகத்தான், அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் அதிலிருக்கும் வரமுறையை பொறுத்ததுதான் உன் வாழ்வில் அதை நீ எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுயநலமாக இருப்பது சரியா தவறா என்ற முடிவையும் நீ அப்பொழுதுதான் எடுக்க முடியும். இறைவனிடம் வேண்டும் பொழுது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவது சுயநலமான ஒன்றுதான். அதுவும் ஒரு விதமான சுயநலம்தான். ஆனால் நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே நன்றாக இருக்க வேண்டாம், நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதும் ஒரு விதமான சுயநலம்தான். ஆனால் இந்த வகையான சுயநலம்தான் மிக மிக தவறு என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்கிறேன். அப்படி வேண்டுபவர்கள்தான், அந்த எண்ணம் கொண்டவர்கள்தான் மிக மிக தவறான தீய எண்ணம் கொண்ட சுயநலம் கொண்டவர்கள் என்பதை புரிந்து கொள். அவர்களிடம் சற்று விலகியே இரு. அவர்களிடம் பழக்கத்தை வைத்துவதை நிறுத்தியும் விடலாம். இதுவே உனக்கும் நல்லது, உன் வாழ்விற்கும் நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், என்ன ஒரு நிர்பந்தமான இக்கட்டான நிலைமையில் சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும், நம் சுயநலமானது, ஒருவரிடம் இருக்கும் அந்த சுயநலமான குணம் மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காதவாறு, மற்றவர்கள் வாழ்வில் எந்த ஒரு கஷ்டமும் நெருங்காதவாறு இருப்பது மிக மிக நல்லது. இதை மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள். உன் கண் முன்பாக மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுகிறது என்றால் அந்த நேரத்தில் ஆராய்ந்து கொண்டில்லாமல் உடனே அவர்களுக்கான உதவியை செய்வதுதான் மிக மிக நல்லது. அந்த உதவிதான் புண்ணியத்தை அதிகரிக்க செய்யும். உதவி செய்பவனை இறைவனாகவே பார்ப்பார்கள் உதவி பெறுபவர்கள். அப்படி இல்லாமல் தனக்கு நேரமில்லை, இதை செய்தால் நம்மளுடைய வேலை கெட்டுவிடும் என்று நினைத்துவிட்டு அப்படியே அந்த இடத்திலிருந்து நகர்வதுதான் மிக மிக சுயநலமான ஒரு எண்ணம். அந்த சுயநலத்தை உன் மனதில் வளர்த்து கொள்ளாதே, அதை வளர்த்தே கொள்ளாதே. அதை விட்டுவிட்டு உதவி செய்துவிட்டு செய்த உதவியை போல் மற்றவர்களிடம் நான் தான் இந்த உதவியை செய்தேன், அதனால் தான் இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், என்னால் தான் இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று செய்த உதவியை மற்றவர்களிடம் சொல்லி காட்டுவதும் மிக மிக தவறான ஒரு செயலாகவே இருக்கும்.
இதை அனைத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் யார் சுயநலமாக நடந்து கொள்கிறார்கள், நீ எப்படி நடந்து கொள்கிறாய், எப்படி சுயநலமாக இருக்கக்கூடாது என்பதை மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொண்டு யாரிடம் நன்றாக பழக வேண்டும் அனைத்தையும் அவர்களோடு கொட்டி தீர்க்கலாம் என்பதை முழு மனதாக நம்பி மற்றவர்களை நன்றாக அலசி ஆராய்ந்து அவர்களோடு பழக்கத்தை வைத்து கொண்டாலே போதும். தேவையில்லாத மனவேதனைக்கோ கஷ்டத்திற்கோ நீ ஆளாக வேண்டிய அவசியமே இல்லை. என் அன்பு குழந்தா, சந்தோஷமாக இரு. உன் வாழ்வில் நடக்கும் மாற்றத்தை காண தயாராக இரு. உன் வாழ்வில் நீ என்னவெல்லாம் செய்து இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இப்பொழுது மீண்டு வந்திருக்கிறாயோ அந்த சூழ்நிலையில் மீண்டும் சிக்கி தவிக்காதவாறு என்ன பிரயோஜனத்தை, என்ன பாரிச்சாத்தத்தை நீ செய்ய முடியுமோ அதை செய்து பார். அதுவே உன் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மாற்றத்தை உனக்கு உண்டு பண்ணும். ராஜயோக வாழ்வை நிச்சயமாக அடைந்து மிகப்பெரிய ஒரு ஆனந்த களிப்பில் திக்குமுக்கு அடப்போகிறாய். மின்னல் வேகத்தில் ஒரு மாற்றம் உன் வாழ்வில் நடைபெறத்தான் போகிறது. நம்பிக்கையோடு உன் காரியங்கள் எதுவானாலும் அதை செய். உன் நம்பிக்கை எப்பொழுதுமே தோற்காது. உன்னுடைய வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி வந்து சேர்வதை யார் நினைத்தாலும் உன்னப்பா உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதை தடுக்கவே முடியாது. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். கலங்காதே. துன்பமே அனுபவிக்காத மனிதன் என்று இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் விதிவிலக்காக இருந்துவிட முடியுமா துன்பத்தை அனுபவிக்காமல்? எனவே துன்பம் வருகிறதே என்று சோர்ந்து போகாமல் வந்த துன்பத்தை எப்படி தீர்ப்பது, அதிலிருந்து எப்படி வெளியே வருவது, துன்பத்தை எப்படி எதிர்த்து நின்று போராடுவது, வெற்றிகரமாக வென்று காட்டுவது என்ற சிந்தனையை உன் மனதில் நன்றாக தீர்க்கமாக யோசி. துன்பம் வந்துவிட்டதே என்று சரிந்து உட்காராமல் எழுந்து கம்பீரமாக சிந்தனை செய். வாழ்வில் அளப்பரிய மாற்றம் நிச்சயமாக வந்து தேரும். உன் வாழ்வில் வந்தே சேரும். தவறு இழைத்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக உண்டு. கர்ம வினைகளை அனுபவித்துதான் தீர வேண்டும். கர்மாவை கிழித்தேதான் ஆக வேண்டும். அதை தீர்ப்பதற்காகத்தான் நாம் இங்கு ஜென்மம் எடுத்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். கஷ்டம் வருகிறதே, துன்பம் வருகிறதே, வேதனை வருகிறதே, போராட்டத்தோடு வாழ்கிறேனே என்ற எண்ணமும் சிந்தனையும் உன் மனதில் எழாது. அனைத்திற்கும் நீதான் காரணம். உன் வாழ்வில் நல்லது நடந்தாலும் அது நீதான் காரணம். உன் வாழ்வில் கஷ்டம் உன்னை நெருங்கினாலும் அதற்கு உன்னுடைய கர்மாதான் காரணம். நீதான் அனைத்துக்கும் காரணகர்த்தா என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும். உன் வாழ்வில் நீ ஏற்படுத்த போகும் மாற்றங்களை பார்க்க நீயே ஆச்சரியப்படுவாய். உனக்கு அனைத்துமாக நான் இருந்து கொண்டு உனக்கான வெகுமதிகளை அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன் வாழ்வில் மிகப்பெரிய பிரம்மாண்ட மாற்றத்தை நான் நிச்சயமாக உன்னிடம் சேர்ப்பேன். கலங்காமல் இரு, தைரியமாக இரு. நல்ல நேரம் உனக்கு கூடி வந்திருக்கிறது. அதனால்தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது. சந்தோஷமாக இரு. சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உனக்கு தெரியாமல், உனக்கு அறியாமல் உனக்காக பிரார்த்தனை செய்யும் மனம் என்று ஒன்று இருந்தால் அதைவிட பாக்கியசாலி வேறு யாருமே இருக்கவே முடியாது. புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே அதை பெற்றிருக்க முடியும். அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்ததென்றால், நீ புண்ணியம் செய்திருந்தாய் என்றால், பாக்கியசாலி நீயாக இருந்தாய் என்றாய். அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்திருந்ததென்றால் அந்த நபருக்காக பிரார்த்தனை செய்து கொள். அவர்களும் உன்னை போல் நல்லவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதை முழுவதுமாக நம்பி அவர்கள் வாழ்வும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. நீ வேண்டியது எல்லாமே உனக்கு வரமாக கிடைக்கப் போகும் மிக அற்புதமான நாள் இன்றுதான். நீ கேட்ட வரமே உனக்கு வரமாக கிடைக்கப் போகும் பொன்னான நாளும் இதுதான். நீ வேண்டிய வரமே உன்னை தேடி வரும். இது உனக்காகவே பலிக்கப் போகும் சத்திய வாக்கேதான்.
மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உன் மனம் சிந்தனை செய்தாலே போதும். அதுதான் உன் வாழ்விற்கு நீ வழங்கும் சந்தோஷமாக தருணமாகவே இருக்கும். உன் வாழ்வில் நீ வெற்றியடைவதற்கான ஆனந்த தருணமாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நன்மையை செய். தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. முடியவில்லை என்றாலும் கூட ஆறுதல் வார்த்தைகளாவது 4 வார்த்தை சொல்லிவிடு. மறந்தும் கூட மற்றவர்கள் மனம் காயப்படும்படி பேசிவிடாதே, நினைக்கக்கூட செய்யாதே. உன் மனம் மகிழும்படி உன் வீட்டில் ஒரு நல்லது நடத்துவேன் உன் சாயி தேவா. நீ வேண்டிய வரமே உன்னை தேடி வரும். நேரம் இதுதான், நாளும் இதுதான். நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்ட ஒன்று இன்று உன் கையில் வரும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகிறது. உன்னுடைய மனம்தான் அனைத்துமாக ஆகிறது. நீ எதை எண்ணுகிறாயோ, எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுகிறாய். எனவே நல்லதை மட்டுமே நினைக்க பழகு. நீ நினைப்பது போல எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நேற்று நடந்தவற்றை உன்னால் மாற்ற முடியாது. நாளை நடக்கப் போவதை உன்னால் தடுக்கவும் முடியாது. இன்றைய பொழுதில் இந்த கணத்தில் வாழ கற்றுக்கொள். நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரு மருந்தாகவே இருக்கும், ஒரு தீர்வாகவே அமையும். முடிந்ததை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதை விட இப்பொழுது இந்த நொடி இந்த நிமிடம் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. வெற்றிகரமான நபர்கள் எப்பொழுதும் 2 விஷயங்களை கடைப்பிடிப்பார்கள். ஒன்று பொறுமை. எது நடந்தாலும் பொறுமையை கையாண்டு கொண்டே இரு. 2வது புன்னகை செய்து கொண்டே இரு. உன் முகத்தில் எப்பொழுதும் புன்னகையை வைத்து கொண்டே இரு. உன் வாழ்க்கை எப்பொழுதும் நிம்மதியாகவே இருக்கும். நடப்பது எல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது. அதை கேள்வி கேட்க வேண்டாம். நம்பி அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டால் வாழ்க்கை எப்பொழுதும் நிம்மதியாகவே இருக்கும். குறைவாக சிந்தனை செய்யலாம், அதிகமாக உணரப் பழகலாம். குறைவாக கோபம் கொள்ளலாம், அதிகமாக புன்னகை செய்து கொண்டே இருக்கலாம். குறைவாக பேசலாம், அதிகமாக கேட்டுக்கொண்டே கேள்வியை கேட்கலாம். குறைவாக பார்க்கலாம், அதிகமாக பார்ப்பதை செய்து பார்க்கலாம். குறைவாக பயப்படலாம், அதிகமாக நேசிக்க கற்றுக்கொள்ளலாம். இப்படி இருந்து பார். உன் வாழ்வு எப்பொழுதுமே நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கும். சந்தோஷமாகவும் உன் வாழ்க்கையை வாழலாம். என் அன்பு பிள்ளையே, வெற்றி என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட வரம் அல்லவே அல்ல. அது உழைக்கத் தெரிந்த ஒவ்வொருவருக்கும், நம்பிக்கையோடு போராடும் ஒவ்வொருவருக்கும் சொந்தமானதாக அமையும். மிக விரைவிலேயே அனைத்தும் உனக்கு சொந்தமாகும். நம்பிக்கையோடு போராடு. போராடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா பிள்ளையே. நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். ஒரு ஊர்ல ஒரு ஏழை சிறுவன் வாழ்ந்து வந்தான். குள்ளமாகவும் மிக அதிக உடல் பருமனையும் அவன் கொண்டிருந்தான். என்றுமே தன் நண்பர்களுக்கு இடையில் ஒரு கோமாளியாகவே வாழ்ந்து வந்தான் அந்த சிறுவன். அவனது உடல் பருமனை, குள்ளமாகவும் தோற்றத்திற்காகவும் தினமுமே சக நண்பர்களால் கிண்டலடிக்கப்படுவான் அந்த சிறுவன். அதனால் அவன் மனம் எங்குமே தாழ்வு மனப்பான்மை வேர் பிடிக்க ஆரம்பித்தது. அந்த தாழ்வு மனப்பான்மை அவனது செயல்பாடுகளை முழுமையாக முடக்கி போட்டது. நம்ம எங்காவது வெளியில் போனால் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவன் வெளியில் போவதையே தவிர்த்து விட்டான். ஏதாவது வேலை செய்தால் கண்டிப்பாக நமக்கு கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால வேலை செய்வதையும் முற்றிலுமாக தவிர்த்து விட்டான். அவன் செயல்பாடுகள் முற்றிலுமாகவே முடங்கி போனது.
ஒரு நாள் அவன் பாடசாலையில் ஒரு ஓட்டப்பந்தய போட்டி நடத்த தீர்மானித்தார்கள். பல மாணவர்கள் நீதான் என போட்டி போட்டுக்கொண்டு அதற்கு பெயர் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களை அந்த சிறுவனது மனதில் தானும் அந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது. போட்டிக்கு பெயர் கொடும் இடத்திற்கு வேகமாக அவன் விரைந்தான். பெயரை பதிவு செய்து கொண்டிருந்த ஆசிரியரிடம் சென்று, ஐயா, நானும் இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டான். அவனை அண்ணாந்து பார்த்து அந்த ஆசிரியர் ஒரு முறை அவனை மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு, தம்பி, இங்கு நடக்கப் போவது மாரத்தான் ஓட்டம். பல கிலோமீட்டர் நீ ஓட வேண்டி இருக்கும். அது நிச்சயமாக உன்னால் முடியாது. அதை மீறியும் நீ ஓட ஆரம்பித்தால் அது உன்னுடைய உயிருக்கே ஆபத்தாகிவிடும் அப்படின்னு அந்த ஆசிரியர் சொன்னார். அதனால் உன்னுடைய எண்ணத்தை விட்டுவிட்டு நீ உன் வீட்டுக்கு போய்விடு அப்படின்னு அந்த ஆசிரியர் சொன்னார். பாடசாலையிலிருந்து வீடு திரும்பிய அவனால் அந்த சம்பவத்தை ஜீரணித்துக்கவே முடியல. வீட்டின் வெளியே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தான் அந்த சிறுவன். தனது பேரன் அழுது கொண்டிருப்பதை அவன் தாத்தா அருகில் வந்து, ஏன் இப்படி அழுகிறாய் அப்படின்னு கேள்வி கேட்டார். அன்னைக்கு நடந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே அந்த சிறுவன் அவனுடைய தாத்தாவிடம் கூறினான். அந்த சிறுவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் தாத்தா. கேட்டு முடித்தோன கையை உயர்த்தி, அது அங்கிருக்கும் நமது கோயில் யானையை பார் அப்படின்னு சொன்னார். அதன் அருகேயுள்ள மரத்தில் ஊர்ந்து செல்லும் எறும்புகளை பார், அதில் யார் பலமானவர்கள் அப்படின்னு அந்த சிறுவனிடம் கேள்வியை கேட்டார் அந்த தாத்தா. சிறிதும் தாமதிக்காமல், கொஞ்சம் கூட யோசிக்காமல் சிறுவன், இது என்ன கேள்வி தாத்தா? யானைதான் பலமானது. அது எத்தனை பெரிய உருவம் கொண்டது. அதனுடன் இந்த சிறிய எறும்பு போட்டி போட முடியுமா? அதோடு இந்த எறும்பை ஒப்பிடதான் முடியுமா அப்படின்னு வியப்போடு கேட்டான் அந்த சிறுவன். அவனை பார்த்து புன்னகை செய்த தாத்தா, இல்லை மகனே, ஒரு எறும்பு ஒரு யானையை விட பல மடங்கு பலம் மிக்கது அப்படின்னு சொன்னார். ஒரு யானை தனது உடல் எடையில் 2 மடங்கு நிறையுள்ள ஒரு பொருளை சுமக்கவே படாத பாடுபடும். ஆனால் ஒரு எறும்பு தனது உடலை விட 50 மடங்கு பலமான பொருளை கூட ரொம்பவே சுலபமாக தூக்கிவிடும். இது ஒரு மிக பெரும் சுமையுந்தை நீ உனது பற்களால் தூக்குவதற்கு சமமானதாகும் அப்படின்னு சொன்னாரு. இப்போது சொல்லு, உண்மையிலேயே இது எதற்கு பலம் அதிகம் அப்படின்னு தன்னுடைய பேரனிடம் திரும்பவும் கேட்டார் தாத்தா. அதற்கு அவன் நிச்சயமாக எறும்புதான் தாத்தா பலமானது அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம், ஏன் முதலில் யானை தான் பலமானது அப்படின்னு சொன்ன, இப்போ எறும்பு தான் பலமானது அப்படின்னு சொல்ற அப்படின்னு தாத்தா பேரனை பார்த்து கேட்டார். அப்போ அந்த பேரன் சொன்னா, எறும்போட உண்மையான பலத்தை நான் அறிந்திருக்கவில்லை, எனக்கு தெரியாது. அதனால எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொன்னேன். யானை தான் பலமானது அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால சொல்றேன் எறும்பு தான் பலமானது அப்படின்னு அந்த சிறுவன் சொன்னான். தாத்தா உடனே, நீ கடந்து வந்த பாதையை உணராதவர்கள், உனக்குள் இருக்கும் திறமைகளை குறித்து எந்த அறிவும் இல்லாதவர்கள் வாழ்வில் அனைத்து முயற்சிகளிலும் முன்னால் நின்று உனது தன்னம்பிக்கையை தகர்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. உன்னால் முடியாது, இதில் நீ வந்தீனா தோற்று விடுவாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் உன் முயற்சி மீது உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, உன் முன்னே எந்த தடைகள் வந்தாலும் அவற்றை உடைத்தெறியும் மன உறுதி உன்னிடம் இருந்தால், இப்படி உன்னை சுற்றி யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கி கொள்ளாம உன்னுடைய இலக்கை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னால் எது முடியும் முடியாது அப்படிங்கிறத மற்றவங்க தீர்மானிக்க கூடாது. நீ தான் அதை தீர்மானம் செய்ய வேண்டும். அதற்கான முழு உரிமையும் உனக்கு மட்டும்தான் இருக்கு. அதை உன்னிடம் இருந்து வேறு எவருமே பறித்து கொள்ளவே முடியாது. நீ அதை அனுமதிக்கவும் கூடாது அப்படின்னு தாத்தா பேரன்ட்ட சொன்னாரு. நாளையே பாடசாலைக்கு செல், ஓட்டப்பந்தயத்திற்கு பெயர் கொடு. மீண்டும் உன்னால் முடியாது அப்படின்னு 4 பேர் சொன்னாலும் அதை எதையுமே காதுல வாங்கிக்காம உன் பயிற்சிகளில் கவனம் செலுத்தி கொண்டே இரு. கண்டிப்பா நீ வெற்றியடைவ. வெற்றி என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட ஒரு வரம் கிடையவே கிடையாது. அது உழைக்க தெரிந்த ஒவ்வொருவருக்கும் சொந்தமானதாகும். நீ கஷ்டப்பட்டு உழைத்து போராடி வெற்றி பெற்றினா
உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கூட கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு அவங்களே சொல்கிற அளவுக்கு நீ உன்னுடைய சாதனையை செய்து காட்ட வேண்டும். அப்படி செஞ்சினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை அடையலாம். முடியாது அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே உன்னால் முடியும் அப்படின்னு சொல்ல வைக்க உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு தாத்தா பேரனுக்கு அறிவுரை சொன்னார். அதன்படியே பேரனும் பாடசாலைக்கு போய் பெயர் பதிவு செய்து போராடி இறுதியில் வெற்றியையும் பெற்றான் அந்த ஓட்டப்பந்தயத்தில். நீ என்ன எண்ணுகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையாகவே விடுகிறது. எண்ணும் எண்ணங்களே உன்னை தீர்மானிக்கவும் செய்யும். இனிமையான எண்ணங்களோடு இந்த உலகில் மகிழ்ச்சியுற்று வாழ பேராசை என்பதை ஒழித்து மன நிம்மதி என்ற விலைமதிப்பெற்ற செல்வம் பெற முயன்று கொண்டே இரு. மன நிம்மதியோடு இரு. தேவையானதற்கு மட்டுமே ஆசைப்படு. உனக்கு கிடைத்ததை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொண்டாலே நீ ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிடலாம். மற்றவர்களை பார்த்து கோபப்படுவதோ பொறாமைப்படுவதோ சகித்து கொள்வதோ, நமக்கெல்லாம் அவர்கள் போல் வாழ்வு கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவிப்பதோ வேண்டாத செயல். இறைவனுக்கு தெரியும், உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பது உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியும் தானே. எனவே அனைத்தையும் அவர் கைகளில் ஒப்படைத்துவிடு. உனக்கு தேவையானது தேவையான தருணத்தில் தேவையான நேரத்தில் எல்லாமே உனக்கு சுகமாக கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன்.